ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்ட் பேசுகிறோம் இல்லைங்களா? ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறோம். எண்கணிதம் இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து முறைகள் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்து பார்க்கலாங்க. அதுக்கு நமது சுதா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் குருப்பியோ நமக. குருவாழ்க குருவே துணை. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களும் பாதம் பணிந்து நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என்னை ஆன்லைன் மூலியமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும், இன்றும் என்றும் எப்போதும் வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவுமே ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமே தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு புது விஷயமா வாஸ்து அப்படிங்கிற ஒரு தலைப்பை இன்னைக்கு எடுத்து பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். வாஸ்து அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோதிடத்தில் நாம் எப்படி பல கிரக நிலைகள் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறை அப்படி இருக்குன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி வாஸ்துல இந்த குறைபாடுகள் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது பலவிதமான பிரச்சனைகளையும், நல்ல முறையில் இருந்துச்சுன்னா பலவிதமான நன்மைகளையும் அந்த இடம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். வாஸ்துபடி எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். வீடு கட்டுறதுக்கு முதல்லையே நம்ம வாஸ்து பார்த்துக்கணும். அதை ஆரம்பித்து செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க கூடாது. முதல்லையே ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு எப்படி மனை அமைக்கணும், எந்த மாதிரி அமைச்சிக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். மனையை தேர்ந்தெடுக்கணும். அந்த மனை அப்படிங்கிற இடம் சதுரமாகவும் செவ்வகமாகவும் இருந்தால் நமக்கு அதில் நல்ல பலன் கிடைக்கும். அப்போ தான் நம்ம அதை அமைச்சிக்க முடியும். நமக்கு தகுந்தாற் போல் அந்த வீடு அப்படிங்கிற விஷயமோ தொழில் செய்கிற கட்டடங்களையோ நாம் அமைச்சிக்க முடியும். அந்த இடம் எவ்வளவு அளவு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 40க்கு 30 இந்த மாதிரி இருந்தால் தான் ஓரளவுக்காவது வீடு நம்ம அமைச்சிக்க முடியும். அதுக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா வாஸ்து அமைச்சிக்கிறதுல பல தடுமாற்றம் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சூழல் அதிகமாக இருக்கும். அதனால ஓரளவுக்காவது 40க்கு 30 அப்படிங்கிற மாதிரி ஒரு சதுரமான செவ்வகமான மனையை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதில் நம்ம முறையான வாஸ்துப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த அமைப்பை அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதில் அமைக்கலாம். அந்த மாதிரி மனையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். மனையை தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்து அது எந்த நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு வீட்டினோட எஜமானரோட நட்சத்திரத்தை நாம் வாங்கி அவங்களுக்கு தாராபுலன் உள்ள நட்சத்திர நாட்களை நாம் எடுத்து அவங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் பூஜை ஆரம்பிங்க, பாலக்கால் போட்டு ஆரம்பிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் சொல்லணும். வீடு அப்படின்னாலே சுக்கிரன் தான். அங்கே மனைவியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ மனைவியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மனைவியோட நட்சத்திரத்துக்கு தகுந்த தாராபலன் சாதக நாளில் நாம் வீடு அமைச்சிக்கலாம். அவங்க நட்சத்திரத்தை மெயினாக எடுத்து அவங்களுக்கு நல்ல நாள் எப்போ வருது அப்படின்னு சொல்லி எந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்து அதில் எடுத்து கொடுக்கலாம். பொதுவாகவே ஸ்திர மாதங்களில் நாம் வீடு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னம்னா நீண்டு நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு செயல் தன்மை அங்கே ஏற்படும். அதை நாம் பார்க்கணும். ஸ்திர மாதங்களான வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களில் நாம் பாலக்கால் போடுறதோ அடுத்து நம்ம கிரக ஆரம்பம் செய்கிறதோ செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல் ரொம்ப நாள் நீடித்து நிலைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு செயல் தன்மை உண்டு. அதனால் ஜோதிடரை அணுகி இதை நான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன். என்னம்பாங்க, இந்த மாதமே எனக்கு ஆரம்பிக்கணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு போடணும், நேரம் குறித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி யாருமே போய் கேட்காதீங்க. எனக்கு எந்த நாள் நல்ல நாள், எனக்கு ஏற்ற நேரம் எப்போ, நான் எப்போ ஆரம்பிக்கலாம், நான் ஆரம்பித்தா நல்லா இருக்குமான்னு போய் எந்த ஜோதிடரையும் கேளுங்க. உங்களுடைய கேள்விகளை அவங்கக்கிட்ட திணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன நாள் நல்ல நாள்னு கேட்டு அந்த நாளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது நீங்களும் சக்ஸஸ் ஆகி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேங்க.
அடுத்து வந்து நாள் எடுத்தாச்சு. அந்த நாள்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு ஒரு வாஸ்து நிபுணர கூப்பிட்டு, இந்தந்த இடங்கள்ல எந்தெந்த அறை வரலாம், எந்த இடத்துல பூஜை அறை வரலாம், எந்த இடத்துல சமையல் அறை வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கேட்டு, அதுக்கு பிளான் போட்டு அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, என்றுமே வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும், குடும்பத்துல மகிழ்ச்சியும், தொழில் ரீதியான முன்னேற்றமும், ஏற்றமும், வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன். வாஸ்தும் பேசும். நமக்கு வந்து நல்ல நேரம் இருக்கு அப்படிங்கிறத விட, வாஸ்து குறைபாடா இருக்கும்போது, கெட்ட தசாபுத்திகள் ஆரம்பிக்கும்போது, எனக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படிம்பீங்க. ஆனா அந்த கெட்ட தசாபுத்திகள் ஆரம்பிக்கும்போது 2ம் சேர்ந்து அதிக கஷ்டங்களையும், நஷ்டங்களையும் தரும் அப்படிங்கிற விஷயத்த நானு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க வந்து குருவும், சுக்கிரனும் அஸ்தமனமா இருக்கிற காலங்கள்ல நாம வந்து பாலக்கால் போட ஆரம்பிக்கக்கூடாது. அந்த மாரி விஷயத்த பார்த்துக்கணும். குருவும், சுக்கிரனும் 2 முக்கியமான கிரகங்கள். அது வந்து பால்யமா இருக்கும்போதும், கிழட்டுத்தன்மையா இருக்கும்போதும் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது வந்து நீண்ட நிலையில நமக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம எடுத்துக்கலாம். சுக்கிரன் உச்சம் பெற்று லக்னத்திலயும், குரு உச்சம் பெற்று துவங்க பெற்ற வீடுகள் வந்து பலாயிரம் ஆண்டுகள் நிலைச்சிருக்கிற பல வருஷங்கள் நிலைச்சிருக்கிற மாரி ஒரு செயலை வந்து நம்மளுக்கு குடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம எடுத்துக்கலாம். இதுல வந்து அடுத்து வந்து எப்படி எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் வாஸ்துனா எப்படி எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஒரு குறிப்பா சொல்றேன். வாஸ்து எதுக்காக பார்க்கணும்? பார்த்தா ஏற்படும் நன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். வாஸ்துப்படி வீடு கட்ட குறைந்த அளவு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். வடக்கு திசை தான் சரியான பிளானா, கிழக்கு திசை தான் சரியான பிளானா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சில சில கடைகள்ல வாஸ்து பலம் இல்லாம பலமா இருந்து அதிக வருமானம் வருதுன்னா, அதுக்கு என்ன காரணம்? வியாபாரம் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க போம்போதெல்லாம் ஆய்வு பண்ணணும். ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னா, அதுல இருக்கிற கடைகள்ல எந்த கடை வந்து அதிகமா சிறப்பா நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்க போம்போது பாருங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட திசை கடை எந்த காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் குறிப்பிட்ட திசையில இருக்கிற கடை மட்டும் நல்லா பீக்ல போயிட்டு இருக்கும். நீண்ட நாள் வந்து அதுல நிலைச்சிருப்பாங்க. அதை நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. அதை நீங்களே எடுத்துக்கலாம் எந்த திசை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கோயிலை ஒட்டி வீடு அமைக்கலாமா, அமைக்கக்கூடாதா? நிறைய பேர்த்துக்கு அந்த குழப்பம் இருக்கும். கோயிலை ஒட்டி வீடு வரலாமா, வரக்கூடாதா? அது எந்த திசையில இருந்தா நல்லதை பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து வீட்டிற்கு எந்த காந்த சக்தி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம எடுத்து பார்க்கணும். வீட்டை ஒட்டி இடத்த வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி வரும். பக்கத்து இடம் தர்றேங்கிறாங்க. அப்ப இந்த இடத்த நான் வாங்கலாமா, வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்பாங்க. வாஸ்துப்படி நமது வீடு சரியா இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சில ஆய்வுகள் பண்ணி நீங்களே அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். கடைகளுக்கு வாஸ்து உண்டா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நாம எடுக்கணும். அடுத்து திருமணமான புது தம்பதிகள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. இவங்க வந்து எந்த அறையை பயன்படுத்துறது, பெரியவங்க எந்த அறையை பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். அடுத்து சில முக்கிய டிப்ஸ் இந்த மாதிரி விஷயம் வந்து நான் உங்களுக்கு தரேன். ஃபர்ஸ்ட் வரிசையா வருவோம். வாஸ்து பார்க்கறதால ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாஸ்து பார்க்கறனால நன்மை என்ன அப்படின்னம்னா, நாம சரியான வாஸ்து முறைப்படி வீடு, கம்பெனி அமைச்சோம் அப்படின்னா, தொழில் முன்னேற்றமாகட்டும், உடல் ஆரோக்கியமாகட்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், ஒற்றுமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம எடுத்துக்கலாம். வாஸ்துப்படி வீடு கட்ட குறைந்த அளவு அப்படின்னு எடுத்தோம்னா, வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த மனையா எடுத்து அதில் வந்து 40க்கு 30 வருமாறு அளவு இருந்துச்சுன்னா அப்படின்னா வாஸ்து சிரமம் இல்லாமல் அமைச்சுக்கலாம். அதை விட குறைவாக இருந்துச்சுன்னா வாஸ்து வந்து நம்ம அமைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் வியாபாரம் நடத்துறதுக்கு எப்படி வாஸ்து இருக்கணும், கடைகளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா, வியாபாரம் நடத்தும் கடையின் உரிமையாளர் வீட்டில் வந்து எந்த வாஸ்து குறைபாடு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஆரம்பிக்கிற கடையாகட்டும், அவங்க ஆரம்பிக்கிற தொழில் நிறுவனமாகட்டும், தொழில் கட்டடமாகட்டும், அது வந்து நல்லா தான் நடக்கும். இது எல்லா இடத்துலையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. இந்த வாஸ்துல வந்து இது ஒன்றை சொல்லலாம். ஒரு இடத்துல அவங்க வீட்டில் குறைபாடு இருக்குது அப்படின்னா, அவங்க எத்தனை வீடு கட்டினாலும் சரி, எத்தனை தொழில் கட்டடம் கட்டினாலும் சரி, எந்த இடத்துல போய் கடை வச்சாலும் சேம் அதே பிரச்சனை அந்த எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நல்லா பாருங்க. ஒரு இடத்துல அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அது பூர்வீக இடத்துலையும் அதே அதே இடத்துலயே தான் பிரச்சனை இருக்கும்.
அவங்க ஆரம்பிக்கிற தொழில் நிறுவனத்திலேயே அதே இடத்துல தான் பிரச்சனை இருக்கும். அவங்க வீட்லயும் அதே இடத்துல நாங்க வாடகை வீட்ல தாங்க இருக்கோம் அப்படின்னாங்கன்னா, அந்த வாடகை வீட்லயும் அதே இடத்துல தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த வாஸ்து குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க எத்தனை இடத்துல அவங்க இடம் இருந்தாலும் சரி, அவங்க அந்த அதே இடத்துல வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள், சூழல் அதிகமா இருக்கு. அத ஆய்வுல நம்ம எடுத்திருக்கோம். அ அதே மாரி வாஸ்து குறைபாடு ஒருத்தர் வீட்ல இல்லாம இருந்துச்சுன்னா, அவங்க ஆரம்பிக்கிற கட்டடங்களாகட்டும், கடைகளாகட்டும், அதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம எடுத்துக்கலாம். அடுத்து கோயில ஒட்டி வீடு அமைக்கிறது சரியா? தப்பா? அப்படின்னு கேள்வி வரும். நாம பல இடங்கள்ல பார்த்துருக்குறோம். அதிக இடங்கள் வந்து கோயிலுக்கு எதிரில இருக்கும், முன்பக்கம் இருக்கும், பின்பக்கம் இருக்கும், பக்கத்துல இருக்கும். இந்த மாரி இருக்கிற இது வந்து பல தரப்பட்ட கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வளர்ச்சி அடையாது. கோயில ஒட்டி இருக்கிற இடம் வளர்ச்சி அடையாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவை அனைத்துமே பல பல இடங்கள்ல ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல வந்து ஒரு குறிப்பிட்ட திசைய தவிர்த்து மற்ற இடங்கள்ல வந்து கோயில ஒட்டி இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதுல எடுத்துக்கலாம். வீட்டுக்கு சுற்றுச்சுவர் அமைப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, வீட்டுக்கு வந்து கட்டடத்தை சுத்தி கண்டிப்பா சுற்றுச்சுவர் அமைச்சே தாவணும். பொது சுவர் இல்லாம, தாய் சுவர ஒட்டி இல்லாம, தனியா வந்து நம்மளே வந்து சுற்றுச்சுவர் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, எந்தவித பிரச்சனையும் இருக்காது. நேத்து ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்க சொல்றாங்க, 4 பேர் அண்ணன், தம்பி. அவங்க வந்து சுற்றுச்சுவரே கட்டல. வரிசையா வீடு கட்டிட்டாங்க. அதுல வந்து யாருக்குமே எந்த முன்னேற்றமுமே இல்ல. அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தருக்கு வந்து வடகிழக்குல செப்டிக் டேங்க் வந்ததுன்னா, ஒருத்தருக்கு வந்து தென்மேற்கு மூலையில செப்டிக் டேங்க் வரும். இது நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒருத்தருக்கு வந்து வடமேற்குல வந்து செப்டிக் டேங்க் வருது அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து வடகிழக்குல வரும். கரெக்ட்டுங்களா? அப்படி வரும்போது, அவங்க காம்பவுண்ட் அமைக்கல. பொதுவா 4 வீடு வரிசையா கட்டியிருக்கிறாங்க. அப்ப 4 வீடு வரிசையா கட்டியிருக்கும்போது, ஒருத்தருக்கு தென்மேற்கு மூலை பாதிக்கப்படுது, ஒருத்தருக்கு வடகிழக்கு மூலை பாதிக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது, இவங்க பொது சுவர் சுற்றுச்சுவர் அமைக்காம 4 குடும்பமுமே அந்த இடத்துல சிரமப்படுறாங்க. ஒருத்தர் கூட நல்லா இல்ல. வரிசையா அண்ணன், தம்பி 4 பேர் கட்டிட்டாங்க. அதுல 4 பேருமே வந்து குடும்பத்துல பிரச்சனைகள், பொருளாதார ரீதியா தடைகள், தொழில் ரீதியா வேலைக்கு போகாதது, இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். குழந்தைகள் வந்து சரியா இல்லாம, நல்ல பிறப்புகள் இல்லாமையும் இருக்கு. அடுத்து வந்து அ வளர் குழந்தைகள் ரீதியா ஆண் வாரிசு இல்லாம, இந்த மாரி அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள குடுக்குது. அப்போ வந்து நான் சொன்னேன், "நீங்க அவசியம் சுற்றுச்சுவர அமைச்சுக்குங்க. இல்ல பக்கத்துல பொதுவா போடணும். அப்படி நீங்க வேண்டாம், செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி கடனோட கடனா உங்க பொது ஒரு சுற்றுச்சுவர் அமைங்க. உங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும்." அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து காந்த சக்தி வந்து ஒரு வீட்ல செயல்படுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்து சொல்றோம். ஒரு வீட்ல வந்து காந்த கதிர்கள் வந்து மணியின் வடகிழக்கு பாகத்தில் வருகின்றன. தென்மேற்கு வழியாக செல்கின்றன. மேலும் அடுத்த அலைகள் வடமேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்கின்றன. நமக்கு கண்ணுக்கு தெரியாத காந்த சக்திகள் வீட்டில் சரியாக அமைத்து கொண்டால் உடல் வளர்ச்சியும் செல்வமும் ஆரோக்கியமும் இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வீட்டை ஒட்டின இடத்த வாங்கலாமா வேண்டாமா, இது வந்து நமக்கு ஒரு இது இருக்கும். தங்கள் வீட்டை ஒட்டி காலி இடமா வந்தா வடக்கு மற்றும் கிழக்கு திசையில வாங்கலாம். தெற்கு மற்றும் மேற்கு திசையில வாங்கக்கூடாது. வாங்கி சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு வாஸ்து பிரச்சனை கொடுத்துரும். தெற்கவும் நம்ம வாங்கக்கூடாது, மேற்கையும் நம்ம வாங்கக்கூடாது. வடக்கு கிழக்கு திசையில நம்ம வாங்கி அதை நம்ம ஆல்டர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நீங்களே வந்து வாஸ்து சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நீங்க உணர்ந்து கொள்றது, உங்க வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, குடும்பத்துல எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கோம், வேலை ரீதியா நல்லா இருக்கோம், தொழில் ரீதியா நல்லா இருக்கோம், ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அந்த உடல் ரீதியா வந்து நாங்க ஆரோக்கியமா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது, அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நாம எடுத்துக்கலாம். இதுல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னம்னா, அது வந்து நிறைய எடுக்கலாம். குழப்பத்துடன் இருப்பது, முடிவெடுப்பதில் தடுமாற்றம், அடிக்கடி விபத்து ஏற்படுறது, குழந்தை இல்லாமை, கருச்சிதைவு, குழந்தை இருக்கு, அது மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கு, அந்த வீட்ல பெரிய மூத்த ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த வீட்ல வேலை இல்ல, வேலை கிடைச்சாலும் வேலைக்கு போக முடியல, இந்த மாதிரி விஷயங்கள், நிரந்தர வேலை இல்லாம, அப்புறம் அடிக்கடி திருட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்,
அப்புறம் தொழில் வளர்ச்சி இல்ல. கடன் கடன் எப்ப பார்த்தாலும் எனக்கு கடன் இருந்துட்டே இருக்கு. அப்படிங்கிற விஷயமும் இதுல நாம எடுத்து பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க வீட்ல கண்டிப்பா குறைபாடு இருந்தே தீரும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம பதிவு பண்ணலாம். நம்ம போய் பார்த்த நிறைய இடங்கள்ல வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இதுக்கு வந்து தீர்வு கொடுத்து அவங்க வந்து இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வந்து நம்மகிட்ட பதிவு சொல்லி நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு போகும்போது அது நமக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. நம்ம சொல்ற விஷயங்கள் நடக்குது, கரெக்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. கடைக்கு வாஸ்து முறை இருக்கு அப்படின்னம்னா தொழில் வியாபாரம் செய்வங்க அனைவருத்துக்குமே நல்லா வாஸ்துப்படி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு லாபம் பெருகி நல்ல இது கிடைக்கும். கடையை பொறுத்த வரைக்கும் வாஸ்து வந்து குறிப்பிட்ட இடத்துல கல்லாவை போடணும், குறிப்பிட்ட இடத்துல வியாபார பொருட்களை வைக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம அதை அமைச்சுக்கணும். அந்த இடம் வந்து சரியாக அமைச்சு பதிவு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். சில டிப்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் வாஸ்துப்படி. வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கிய மனை சிறந்தது அப்படிங்கிற வாஸ்துல வந்து ஒரு 10 டிப்ஸ் சொல்லலாம். வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கிய மனை சிறந்தது. போர்வெல் கிணறு அமைக்க வடகிழக்கு பகுதி சிறந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் காலி இடம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும். சமையலறை பாத்திரம் கழுவும் தொட்டி இடதுபுறம், கேஸ் அடுப்பு வலதுபுறம் இருக்க வேண்டும். அதே மாதிரி சமைக்கிற இடத்த வந்து பார்த்துக்கிட்டே வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்து பதிவு பண்ணணும் அந்த இடத்துல வீட்டுக்குள்ள. அறையின் கதவுகள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருப்பது நலம். பெட்ரூம் அமைக்க தெற்கு மற்றும் மேற்கு பகுதி சிறப்பானது. தியானம் மற்றும் யோகாசனத்துக்கு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்வது நன்மை தரும். மாடிப்படிவு ஏறும்போது தெற்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்க வேண்டும். குழந்தைகள் படிக்கும்போது வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து படிப்பது நன்மை தரும். நின்று கொண்டு சாப்பிடுவதோ சாப்பிடும்போது அடிக்கடி தண்ணீர் குடிப்பதோ கூடாது. குளிக்கும்போது வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி குளிப்பது நன்மை தரும். படுக்கும் அறையில் வந்து கண்ணாடி வந்து தெரிகிற மாதிரி வைக்கவே கூடாதுங்க. பெட்ரூமில் வந்து நீங்கள் கண்ணாடி வந்து வைக்கவே கூடாது அவசியம். தலைவாசல் மற்றும் தலைவாசல் கதவுகளை விட பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இருக்கணும். பணத்தை வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் 5 விரல்களும் முழுமையாக படும்படி பணத்தை கையாள வேண்டும். வீட்டிலும் காலையிலும் மாலையிலும் தினசரி தீபம் ஏற்றுவது சிறப்பை தரும். வீட்டில் பகல் நேரங்களில் எல்லா அறைகளிலும் வெளிச்சம் இருக்கிற மாதிரி தான் நம்ம வீட்டை வந்து அமைச்சுக்கணுங்க. பஞ்சபூதங்கள் அனைத்தும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போனால் மட்டும்தான் நம்மளுடைய அத்தனை இதுவும் இயங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதில் எடுத்துக்கணும். அனைத்து பஞ்சபூதங்களும் காற்றாகட்டும், நீராகட்டும், நிலமாகட்டும், நெருப்பாகட்டும், அனைத்து விஷயங்களுமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போனால் மட்டும்தான் நம்ம வீடு சிறப்பாகவும் சுபிட்சமாகவும் இருக்கும். வீட்டில் பூந்தட்டிகள் வைக்க வடக்கு அல்லது கிழக்கு பகுதி சிறந்தது. சமையலறையில் கண்ணாடி வைப்பதை தவிர்க்க வேண்டும். நேருக்கு நேர் வந்து கண்ணாடி வீட்டில் வைக்கிறது வந்து ரொம்பவே தவிர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யணும். செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து வந்து வீட்டில் வந்து பெட்ரூமில் வந்து ஒரு ரூஃபிங் வந்து ஒற்றை ரூஃபிங்காவோ ஒற்றை பீமோ உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தூக்கமின்மையும் தற்கொலை எண்ணத்தையும் அதிகமாக தூண்டும் அப்படிங்கிற விஷயத்த நாம் அந்த இடத்துல எடுத்துக்கணும். பூஜை அறையை வந்து பிரம்மஸ்தானத்திலும் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு அமைப்பது நல்லது. கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு எடுத்தோம்னா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானியம் முதல் அக்னி வரை 9 பிரிவாக பிரிக்கணுங்க. அதை வந்து ஈசானியத்திலிருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று முறையாக பிரிக்கணுங்க. அதில் வந்து சந்திரன் பகுதியில் கொடுப்பது மிக மிக சிறப்பானது மற்றும் புதன், குரு, சுக்கிரன் ஆகிய பகுதியில் தலைவாசல் அமைப்பது மிகவும் சிறப்பானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்கள் வீட்டில் தங்கம் வைக்கிறீங்க, தங்கவே மாட்டேங்குது, பணம் வைக்கிறீங்க, தங்கவே மாட்டேங்குது அப்படின்னா உங்களது வீட்டின் பீரோவை சரியான திசையில் மற்றும் சரியான இடத்தில் அமைத்து மரத்திலான ஒரு மரப்பெட்டியில் சிவப்பு வெல்வெட் துணியை வைத்து அதற்குள் உங்களது தங்க நகைகளையும் விரலி மஞ்சள் சில பொருட்களை வந்து அதில் வைக்கும்போது உங்கள் வீட்டில் பொருளாதார ரீதியான சிரமங்களும் தங்கம் வந்து தங்குவதும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பல இடங்களில் வந்து வாஸ்து வந்து நம்ம போய் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு வந்து பல நன்மைகள் வந்து இதில் நடந்திருக்கு. நம்மளை முறையாக அணுகி அதை செஞ்சவங்க உடனே, அதாவது நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னோம்னா உடனே அவங்க வாங்க அப்படின்னு போய் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க, அதை உடனே செய்கிறாங்க. செஞ்சு நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஏனோ தோணா அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்னுமே அவங்க வந்து சிரமங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. வாஸ்துக்கு வந்து பரிகாரங்கள் கிடையாது, பரிகாரங்கள் கிடையவே கிடையாது. இதில் வந்து
இப்படி மாறி அமைச்சிட்டீங்க அப்படின்னா அதை இடித்து தான் திருப்பி கட்டியாக மாற்றி அமைச்சாகணும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை, பரிகாரங்கள் எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டு அதை இடிக்கும்போது பல லட்சங்கள் செலவாகும், அதை புரியறதில்ல. அதை வந்து வாஸ்து நிபுணனுக்கு ஒரு 1000 கொடுத்து 1000 5000 கொடுத்து கூட்டிகிட்டு போய் கேட்டு சரியான முறையில் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா தொந்தரவும் இருக்காது, இடித்து கட்ட வேண்டிய ஒரு சூழல் அமைப்பும் இருக்காது. அதனால் முறையான ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி அமைக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து கேட்டுட்டு முறையாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கும் பல விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேங்க. என்னோட பேர் வந்து அம்மன் ஆர் சுதா. என்னோட ஜோதிட ஆஃபீஸ் வந்து ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஜோதிடம், பெருந்தொழுவு, அழகுமலை ரோடு, கைகாட்டியில் இருக்குது. என்னோட நம்பர் வந்து 9361200773 அப்படிங்கிற நம்பரில் என்னை தொடர்பு கொண்டு ஜோதிடமும் பார்க்குறோம். ஜோதிடம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் அணுகலாம், வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் அணுகி எங்களிடம் தீர்வு கண்டுக்குமாறு அன்புடன் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக வாஸ்துவை பற்றி பேசிய ரா சுதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரேணுகா மேடம், லக்ஷ்மி அம்மா அவர்கள் பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். லட்சுமி லட்சுமி நீங்க அந்த அம்மாவை தேடுறீங்க, இந்த அம்மாவும் லக்ஷ்மி அம்மா தான்.